வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற சார்ட் வந்து நிஃப்டி 50யோட வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீக்லியில் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 வந்து பிஹேவ் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பெரிய புல்லிஷ் கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும்போது நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி தான் வந்து இப்போதைக்கு வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் நடந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல சைன் தான். இருந்தாலும் நிஃப்டி 50ல் ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது இல்லையா, ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது 26,280 அந்த ஏரியா ஒரு ஆல் டைம் ஹை வந்து இருக்குது. அதை வந்து உடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் கிடச்சி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு புல் பேக் எல்லாம் வந்து எடுத்துருச்சு. இருந்தாலும் ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உக்காந்துட்ருக்கு. ஸோ அதை உடைக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. ஸோ அது எப்படி உடைக்குது அப்படிங்கிறது தான் வந்து, அதாவது அதை உடைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து வரணும். ஸோ அப்படி வரும்போது தான் இந்த ஆல் டைம் ஹையை வந்து உடைக்கும். நான் ஏற்கனவே வந்து 2 தடவை நான் வந்து சொல்லியிருக்கேன், யூஎஸ் நம்ம மேலே வந்து டாரிஃப் வந்து போட்டிருக்காங்க. அந்த டாரிஃப் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டாக வந்து அமையும். ஆட்டோமேட்டிக்காக ஐடி செக்டார்லாம் வந்து நல்ல ஒரு பூம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீ ஃபுட்டு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எக்ஸ்போர்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரெஸ்யூம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், ஸோ அந்த டெக்ஸ்டைல்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பெருசாக முன்னாடி போயிட்டு இருந்த மாதிரி வந்து போகலை. ஸோ அப்படி அந்த டாரிஃபெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா ஓவராலாக நமக்கு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக வந்து டேர்ன் ஆயிரும். அப்போ நாம் எதிர்பார்த்த இந்த ஆல் டைம் ஹையை வந்து உடைக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த நியூஸ் வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து நாளைக்கே வந்து கிடைக்கலாம், அடுத்த வாரம் கிடைக்கலாம், அடுத்த மாதம் கிடைக்கலாம், இல்லை ஒரு 3 மாதம் கழித்து கூட வந்து கிடைக்கலாம். ஆனால் அது கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து ஒரு மல்டி இயர் புல்லிஷாக வந்து டேர்ன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நியூஸுக்கு அடுத்தது ஒரு 2-3 நியூஸ் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நியூஸ் கிடைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 வீக்கில் வந்து இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரணும். அதுக்கடுத்த இன்னொரு வீக்கில் இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வரணும். அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா நிஃப்டி 50 வந்து தாராளமாக வந்து தூக்கிட்டு வந்து போகும். ஆனால் அந்த நியூஸ் வந்து என்றைக்கு வரும் அப்படிங்கிறது தெரியாது. அதற்குண்டான சிக்னல் அப்படிங்கிறது வந்து திரு ட்ரம்ப் அவர்கள்ட்டேருந்து வந்துருச்சு. ஸோ அந்த டாரிஃப் விஷயம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த H1B விசா, அதை பற்றி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கே வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த H1B விசா வந்து நம்ம வந்து கேன்சல் வந்து பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் அப்படிங்கிறது வந்து தடைப்படுது அப்படின்ட்டு நல்லாவே அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா திரைமறைவில் சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும், அதாவது லாபிங்கெலாம் வந்து நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது அந்த டாரிஃபும் சேர்த்து வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபேஸ் டைம்லேயோ அல்லது வந்து ஓப்பனாக வந்து சொன்னாலும் சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இதுதான் வந்து ஒரு ரியாலிட்டியாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீக்லி சார்ட்டு தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீக்லி சார்ட் வந்து நம்ம இந்த சார்ட்டை நம்ம வந்து கிட்டத்தட்ட மேபி ஒரு 2025 ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெவலில் இருக்கும்போது இந்த சார்ட்டை நான் வந்து போட்டிருந்தேன். அதாவது இந்த சேனல் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த சேனலை வச்சு நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த சேனலை விட்டு கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த இறங்கினதுக்கப்புறம் லோயர் லோவெல்லாம் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்க போகுது இறங்க போகாது அப்படிங்கிட்டு நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும் அப்படின்ட்டு ஒரு 2025 ஸ்டார்டிங்கில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த சேனலை விட்டு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, மறுபடியும் உள்ளே வந்துருச்சு ப்ரைஸு. நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பேரலல் சேனல் வந்து போயிட்டுருக்கு, அதை வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து செல்லிங் வந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட எல்லாத்தோட வால்யூம் வந்து கேதர் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டாங்க.
இப்போ அவங்களெல்லாம் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிது, ஒரு பிரேக் டவுன் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபாலோ த்ரூ வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதாவது ஒரு லோயர் லோ, ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆனால் தான் அது கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிய வரும், அல்லது வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளான ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லியிருக்கேன். லோயர் லோ வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா டென்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது. ஹையர் ஹை நடந்தாலும் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது. இதில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து ஒரு ஹையர் லோவை வந்து உடச்சிட்டு வந்து கீழே போகும்போது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் வந்து டவுன் சைடுக்கும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சேம் முன்னாடி வந்து சொன்ன மாதிரி தான் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஒரு ரீடெஸ்ட் நடந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிருச்சு. அண்ட் ஃபைனலி இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹை இருக்கு இல்லையா, ஒரு 26,280 அதை வந்து உடச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எதை நோக்கி நகரும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி வந்து நகர ஆரம்பிச்சிடும். ஸோ நியர்லி நம்ம வந்து சொன்னது தான் ஒரு 30,000 அப்படிங்கிற ரேஞ்சை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஏன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்ருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு தேவைப்படுற அந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைச்சிது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 30,000 நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம், நாம் ட்ரேட் எடுக்கிறது அதாவது அனாலிசிஸ் வந்து பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 hour சார்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம், அதாவது வீக்லி அனாலிசிஸ்க்கு. எதுக்கு இவன் வந்து மந்த்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு, டெய்லி சார்ட்லாம் உட்காந்துட்டு அனாலிசிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தோணலாம். நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேம் தான் நம்ம வந்து வீக்லிக்கு வந்து பார்க்கணும், இல்லைன்னெல்லாம் சொல்ல வரலை. ஆனால் ஒரு அதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் என்னெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியணும். அப்படி புரிஞ்சால் மட்டும்தான் லோயர் டைம் ஃப்ரேமில் எந்த லெவல் வரைக்கும் நமக்கு வந்து அந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். நம்ம எடுத்த உடனே 1 hour டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், 15 minutes 5 minutes அப்படி தான் வந்து போக முடியும். அதுக்கு மேலே நம்மளால் வந்து ஃபோக்கஸ் வந்து கொடுக்க முடியாது நம்மளால். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து வரணும். நாம் என்னவோ ட்ரேட் எடுக்கிறது இன்ட்ராடே ட்ரேடில் தான் வந்து எடுக்க போகிறோம். இன்ட்ராடே ட்ரேடில் எடுத்தாலும் ஒரு வீக்குக்கு உண்டான அந்த அனாலிசிஸ் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து 1 hour சார்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இருந்தாலும் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா இன்கேஸ் அந்த 1 hour டைம் ஃப்ரேமையும் வந்து உடச்சிட்டு வந்து மேலே போகிறாங்க அப்படின்னா அடுத்தது டெய்லி, அதுக்கு அடுத்தது வீக்லி, அதுக்கு அடுத்தது மந்த்லி, இதெல்லாம் நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிட முடியும். அதுக்காக தான் ஒரு மந்த்லியிலேருந்து ஒரு வீக்லியிலேருந்து நாம் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த அனாலிசிஸ் பண்ணுற அந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு மார்க்கெட்டில் நிறைய நாட்கள் வந்து ஆகலாம். ஆனால் நாளை எப்பயோ வந்து ஆக போகுது, அதுக்காக வந்து அனலைசிஸ் இப்போ வந்து உட்காந்து பண்ணிகிட்ருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பண்ணணும். பை சான்ஸ் நாம் எதிர்பார்த்தது வந்து நம்ம ஒரு 10 நாளில் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நாம் வந்து எதிர்பார்க்குறோம். 2 நாளில் நடந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த 8 நாள் வந்து சும்மா உட்காந்துட்ருப்பீங்களா? ஸோ அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நாளுக்கு சேர்த்து நாம் வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சோம் அப்படின்னா அது 3 நாளையும் நடக்கலாம். அதுக்கு நாம் அனாலிசிஸ் பண்ணதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 நாளையும் வந்து நடக்கலாம். ஆனால் அனாலிசிஸ் பண்ணுறது நம்மளோட கடமை, அதை நாம் வந்து செஞ்சிடணும். ஸோ அடுத்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் பற்றி ஏற்கனவே நம்ம வந்து லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், நமக்கு வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இன்னும் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ அப்படி நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் மெத்தடு. இது எக்ஸாக்டாக வந்து இப்படியே வந்து நடக்கணும் அப்படின்ட்டு எந்த விதமான ஒரு கேரண்டி வந்து கிடையாது. இருந்தாலும் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்படியே நடந்தால் எனக்கும் வந்து சந்தோஷம்தான். பரவாயில்ல, ஒரு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ஆனால் மார்க்கெட் வந்து அப்படி வந்து நடக்காது. ஏன்னா எல்லாரையும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் வந்து சில விஷயங்கள் வந்து நடந்துடாது. எல்லாத்தையும் ஒரு ட்ராப் வந்து நடக்கணும். ஸோ அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா சேம் 1 day டைம் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 day டைம் ஃப்ரேமில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் ஏன் வந்து ப்ராபபிலிட்டி பற்றி நான் வந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ரெசன்ஸ். ஸோ 3 இடத்துல நமக்கு வந்து ரெசன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க.
பை சான்ஸ் நமக்கு அந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் நாம் சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண அந்த அதாவது இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாலும், அல்லது கிடைச்சாலும் என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து நாம் கை மீறி வந்து நடக்கும். அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிரும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்து வந்து இப்படி வந்து போகும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இதை வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும் இல்லையா. அப்படி பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல என்ன நடக்கும், மறுபடியும் ப்ரைஸ் வந்து ஒரு கன்சால்டேஷன் மோடுக்குள்ளே வந்து போயிடும். இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்து போயிடும். அப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறதே வந்து நல்லிஃபை ஆயிரும், ஒன்றுத்துக்குமே வேலைக்கு ஆகாது. அல்லது இதுவும் இப்படி கூட வந்து நடக்கலாம். ஒரு கன்சல்டேஷன் வந்துன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கன்சல்டேஷன் முடிச்சுட்டு அல்லது வந்து முடிக்காமல் கூட என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு அப்டேட் மாதிரி வந்து போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்து இறங்கலாம். அப்படி இறங்குச்சு அப்படின்னா அடுத்த லெவல் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் வந்து இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அப்போ ஒரு 25,000 நம்ம வந்து மறுபடியும் ரீவிசிட் வந்து பண்ணுறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கே வந்து கிடையாது. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கிடைக்கணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நாம் மறுபடியும் 25,000 தாராளமாக வந்து ரீவிசிட் வந்து பண்ணுவோம். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. ஸோ அதுக்காக தான் நமக்கு இந்த இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் போது நல்ல பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆர்எஸ்ஐ வந்து போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு ஆர்எஸ்ஐ வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆர்எஸ்ஐ வந்து ஒர்க் ஆகும், ஆனால் சில லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது டைம் ஃப்ரேம் வைஸ் நான் வந்து சொல்கிறேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் ஆர்எஸ்ஐ நல்லாவே வந்து ஒர்க் ஆகும், ஆனால் அப் டு ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் தான். அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் சிக்னல் வந்து அழகாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நம்மளால் வந்து ட்ரேடே வந்து இனிஷியேட்டே வந்து பண்ண முடியாது. இதுவே நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமோட ஆர்எஸ்ஐ வந்து யூஸ் பண்ணுறதை நிறுத்தினீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு ஹை வந்து இந்த இடத்துல வந்து இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து பயங்கரமான ஒரு ஹை வந்து போச்சு இல்லையா. ஸோ இந்த இடம் வந்து லோ இருக்குது, அந்த லோ தான் வந்து இங்கே இருக்குது. ஸோ டோட்டல் ஹை வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஆர்எஸ்ஐயோட மொத்த ஸ்ட்ரென்த்தும் வந்து இதுதான் வந்து பயங்கரமான ஒரு ஹையஸ்ட். மறுபடியும் என்ன நடந்திருக்கு, ஒரு டவுன் வந்திருக்கு இல்லையா, அந்த டவுன் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஹையை வந்து கட் பண்ணி இங்கே ஒரு ஹை வந்து மேலே கொண்டு போகிறாங்க. ஆனால் ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்ஐயில் வந்து பிரிண்ட் ஆகலை. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்னொரு ஹை நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. இன்னொரு ஹை வந்து ப்ரைஸில் வந்து பிரிண்ட் ஆனாலும் ஆர்எஸ்ஐயில் வந்து இன்னொரு ஹை நமக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. இந்த ஹையை கட் பண்ணி இந்த ஒரு ஹை வந்து போகலை, சேம் இதில் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் அந்த இடத்துல இருந்து சட்டனாக வந்து கீழே வந்து இறக்கியிருக்கிறாங்க. இந்த இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 26,100, அங்கேருந்து ப்ரைஸ் எங்கே வரைக்கும் வந்து குறைஞ்சிருக்கு, 25,700 வரைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே இறங்கியிருக்கா. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஒரு ஹையர் ஹையே வந்து போனாலும் கூட நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஆர்எஸ்ஐ வந்து போட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு தாங்கும் தாங்காது அப்படின்ட்டு உங்களால் வந்து ஒரு கெஸ் வந்து பண்ணிட முடியும். ஆனால் ஆர்எஸ்ஐ இல்லாமையே வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய தடவை வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டேன். நிறைய தடவை லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் தான். அது எப்போல்லாம் வந்து டிமாண்ட் ஜோனை டச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து பையர்ஸ் வந்து உள்ளே வந்துடுவாங்க. எப்போல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை வந்து ப்ரைஸ் வந்து டச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து செல்லர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. அப்படி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும், இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். அப்படி உங்களால் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்எஸ்ஐ வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுவும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் சார்ட் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணலாம், அதுக்கு கீழே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்யூரசி அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இந்த இடத்துல வந்து இருக்குது. ஆனால் ஆர்எஸ்ஐயோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து கீழே ஒரு லோவா அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து போகுது. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல வந்துருச்சிங்களா, ஆர்எஸ்ஐ வந்து
ஏன்னா எந்த ரேஞ்சில் இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 20 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுது. ரெக்கவர் ஆனாலும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மேலே போயிட்டுருக்கு இல்லையா, இந்த இடம் அப்படிங்கிறது ஆர்எஸ்ஐயில் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து இல்லை. ஸோ இப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். இப்போ இந்த லோவில் இருந்து இந்த லோவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கரெக்டாக வந்து பார்த்துங்க, மவுஸ் மார்க்கரை வந்து கரெக்டாக வந்து பார்த்துங்க. நம்ம அப்போ தான் உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது, இங்கே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது, இங்கே வந்து மேட்ச் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐயோட ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாக வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அப்படிங்கிறத வந்து ஆர்எஸ்ஐ இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணுது. அப்போ என்ன நடக்கும், ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்காம என்ன நடக்கலாம், இப்படி ரிட்டர்ன் வந்து வரலாம். ஸோ அந்த இடம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி நான் வந்து ஆர்எஸ்ஐயில் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு இப்படி வந்து ரிட்டர்ன் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சினாரியோ தான். நாம் எந்த அளவுக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து பார்த்து வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இன்ட்ராடேயில் நம்மளால் வந்து சேஃபாக வந்து ப்ளே வந்து பண்ண முடியும். நம்ம ப்ராபபிலிட்டி பக்கம் வந்து போகலை அப்படின்னா நான் வாங்கின மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, நான் விற்ற மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போயிடுச்சு அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்க வேண்டியது தான். முடிஞ்ச அளவுக்கு ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இன்ட்ராடேயில் வந்து ஈஸியாக வந்து ப்ளே பண்ண முடியும், பார்த்துக்குங்க. ஸோ அண்ட் ஃபைனலி இந்த வீக் நாம் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீக் வந்து ஒரு ரேஞ்ச் போட்டு தான் இருக்குது. பெருசாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை அப்படின்னா நம்மளோட மேக்ஸிமம் ஹை அப்படிங்கிறது இந்த வீக் வந்து 26,100 தான் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த வீக்கோட சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 25,700. இதுதான் இந்த வீக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸாக வந்து கன்ஃபார்மாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். அன்லெஸ் பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுனோ நடக்கலை அப்படின்னா இதுதான் வந்து லெவல். இன்கேஸ் நமக்கு வந்து இந்த 25,700 நல்ல வால்யூமோடு வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த லெவல் 25,450. அதையும் உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 25,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த 26,100 வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாம் இம்மீடியட்டாக ஆல் டைம் ஹை 26,280 தாராளமாக வந்து இம்மீடியட்டாக வந்து டச் வந்து பண்ணுவோம். இந்த இடத்துல நல்ல வால்யூமோடு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் 1 or 2 டேஸில் நமக்கு வந்து இந்த ஆல் டைம் ஹையை வந்து டச் வந்து பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ப்ளஸ் அந்த நேரத்தில் நமக்கு வந்து மார்க்கெட்டுக்கு ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வருதா அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் எதுவுமே வந்து வரலை அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் வந்து அடிச்சு விட்ருவாங்க. அல்லது வந்து ஒரு 100 பாயிண்ட்டு 200 பாயிண்ட் மேலே போகிற மாதிரி வந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக வந்து செல்லிங் வந்து அடிப்பாங்க. அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து சப்போர்ட்டே வந்து பண்ணியிருக்காது. ஆர்எஸ்ஐ கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஆர்எஸ்ஐயோட ஸ்ட்ரென்த்து அந்த இடத்துல வந்து இருக்காது. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.